தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமாயின் நாடு மீண்டும் பாரியதொரு நெருக்கடிக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தம்புளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் இடமளிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கைகள் ரத்து செய்யப்படுமாயின் நாடு கடந்த கால பொருளாதார நெருக்கடிக்கு மீண்டும் முகங்கொடுக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குறித்த மக்கள் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வரி தொடர்பான அனைத்து தகவல்களும் இன்று வெளியிடப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் நிலுவைத் வரிகளை வசூலித்து அரச வருமானத்தை அதிகரிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வரி நிலுவையை வசூலிப்பதற்காக சுமார் 900 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் வரி நிலுவையை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய திங்கட்கிழமை வரி தொடர்பான அனைத்து தகவல்களும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர்களின் விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால் மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை இன்றைய தினம் அஞ்சல் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6 தேதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்கங்களில் இந்த நாட்டில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கையாட்கள் பலர் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் ஏற்கனவே பல்வேறு நாடுகளில் இருந்து விசா பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சிலர் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அரசாங்கங்களின் போது தமது அரசியல் பலத்தை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தி பணம் சம்பாதித்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் உள்ள தமது சொத்துக்களை ரகசியமாக விற்பனை செய்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வந்த இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமது வியாபாரங்களின் பங்குகளை பணமாக மாற்றி பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2024 ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. இதன்படி தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் 2024 ஆண்டிற்கான 2ஆம் தவணை கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நிறைவடைந்திருந்தது. இதன்படி இந்த தவணையில் 2024 ஆண்டிற்குரிய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையும் காப்போது உயர்தர பரீட்சையும் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு முன்னதாக அறிவித்திருந்தது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2024 செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் உயர்தர பரீட்சை 2024 நவம்பர் 25ஆம் தேதி தொடக்கம் 2024 டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் முதன்முறையாக பொதி செய்யப்பட்ட குப்பைகளை ரயிலில் கொண்டு செல்லும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வனவாசாலை குப்பை பொதி செய்யும் நிலையத்தில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் புத்தளம் அருவக்காடு குப்பை மேட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 756 இலக்க இன்ஜினை கொண்ட புகையிரதத்தில் 20 கொள்கலன்களில் இந்த குப்பைகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. குப்பைகளை ஏற்றிய கொள்கலன்கள் வனவாசையில் இருந்து புத்தளம் வரை சென்று அங்கிருந்து அருவக்காடு குப்பை மேட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நூர்நகர் ரயில் நிலையம் அருகே நேற்று முன்தினம் மற்றும் நேற்று பிற்பகல் இந்த குப்பைகளை புகையிரதத்தில் கொண்டு செல்வதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மருதானையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று காலை மருதானை ரயில் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதுடன் இதன் காரணமாக ரயிலின் நடைமேடையும் பலத்த சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக மருதானை ரயில் நிலையத்தின் 1, 2 மற்றும் 3 ஆகிய ரயில் தளங்களுக்கான சேவைகள் தடைப்பட்டுள்ளன. மேலும் மருதானை ரயில் நிலையம் மற்றும் புறக்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து ரயில்களும் தாமதத்துடன் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுத்துறை ஹொரணை செலில்டன் வத்தை பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவத்தில் சிலில்டன் வத்தை மீவன பாலன பிரதேசத்தில் வசிக்கும் 36 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கும் அவருடைய வீட்டுக்கு அருகில் வசித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்தவர் மற்றும் அவரது சகோதரரால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் காணன்வில பிரதேசத்தில் வசிக்கும் 40 மற்றும் 44 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டில் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5 மில்லியன் புதிய கடவுச்சீட்டுகள் பெறப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போதைய கடவுச்சீட்டு பற்றாக்குறையை சமாளிக்க ஒரு நாளைக்கு 1000 கடவுச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய தோற்றம் கொண்ட கடவுச்சீட்டுகள் அடுத்த மாதம் வரவிருப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள அவசரப்படுபவர்கள் அடுத்த மாதம் வரை காத்திருக்குமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷேலக்பிட்டி அறிவுறுத்தியுள்ளார். பழைய கடவுச்சீட்டை படிப்படியாக நீக்கி மிகவும் பாதுகாப்பான பயண ஆவணத்தை அறிமுகப்படுத்தியமையினால் கடவுச்சீட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வர்த்தகர் ஒருவரால் ஏர் ஷைலோ என்ற பெயரில் மற்றும் ஒரு புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான சேவையை ஆரம்பிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் சிவில் விமான சேவை அதிகார சபையுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விமான சேவையானது குறைந்த விலையில் ஆடம்பரமான விமான பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. தமது விமான பயணம் அசாதாரணமானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் இருக்கும் என நிறுவனத்தின் தலைவர் ஜனத் கஷான் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பாவுக்கான விமான சேவையை ஆரம்பிப்பதே இந்த விமான நிறுவனத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்கிஸ்ஸ பகுதியில் ஆயுர்வேத நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட விடுதியொன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த விடுதியிலிருந்து 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
பாணந்துறை, அனுராதபுரம் மற்றும் மாத்தளை ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 25 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட 3 பெண்களே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விடுதியின் முகாமையாளராக பெண்ணொருவர் செயற்பட்டு வந்த நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் இருந்து பெறப்பட்ட உத்தரவிற்கமைய இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கம்பகா போகமுவ பகுதியில் உள்ள தெதுரு ஓயாவில் நீராட சென்ற 36 வயதுடைய தாயும் அவரது 2 மகன்களும் காணாமல் போயுள்ளனர். நேற்று மதியம் போகமுவ பகுதியிலிருந்து தெதுரு ஓயாவில் நீராட சென்ற இவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 36 வயதுடைய தாய் மற்றும் அவரது 9 வயது மற்றும் 5 வயதுடைய 2 மகன்களுமே இந்த சம்பவத்தில் சிக்கியுள்ளனர். இவர்கள் பெருகவத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். நீரில் அடித்து செல்லப்பட்ட 9 வயது சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் தாயையும் மற்ற மகனும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை போகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி சிறைச்சாலையில் இருந்த சந்தேக நபர் ஒருவர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக காலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கலவரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் பலப்பட்டிய நீதிமன்றத்தினால் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த வேளையில் சுகவீனம் அடைந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர் அம்பலாங்குட பிரதேசத்தில் வசிப்பவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை கராப்பட்டிய வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 35,727 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17 பேர் டெங்கு நோயினால் பலியாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.